லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பார்த்தா சனி 3 பார்த்தா அந்த இதுக்குள்ளே வரல. அதில் நீங்கள் திறமையானார். ரொம்ப சிம்பிள். 7ஆம் இடத்துக்கு 2 பக்கமும், லக்னத்துக்கு 2 பக்கமும் யார் ஜாதகத்தில் சனி கேது, சுக்கிரன் கேது, செவ்வாய் ராகு, செவ்வாய் சனி இருக்குதோ அது பூரா மாட்டும். சரி சார், அது பூரா விவாதத்துக்கு உண்டான ஜாதகங்கன்னு சொல்கிறீங்களா? இதுக்கு என்ன தீர்வு? பரிகாரம்னா நான் எக்ஸ்டர்னலாக செஞ்சு பரிகாரம் செஞ்சு ஜெயிக்கிறது சொல்லவில்லை. அதுக்குள்ளேயே பரிகாரம் என்னென்னா, அந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னாக்க குறிப்பிட்ட காலகட்டங்கள் 29, 33, 37, 44 இந்த வயசு திருமணம் நடந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் சார், சிம்பிள். இதை எந்த ஜாதகத்தை சொல்கிறது அதே விஷயமே. நீங்கள் 7ஆம் இடத்துக்கு 2 பக்கம் சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். 7ஆம் இடத்துக்கு 2 பக்கம்னா 6, 8 மட்டும் இல்லை, 5ல் இருக்கலாம், 9ல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு இடையில் வேறு கிரகம் இருக்கக்கூடாது. இந்த சுக்கிரன் ராகு மட்டும்தான் இருக்கணும், சுக்கிரன் கேது மட்டும்தான் இருக்கணும், செவ்வாய் சனி மட்டும்தான் இருக்கணும். அதுக்கெல்லாம் எந்த கிரகம் இருக்கக்கூடாது. நீங்கள் லக்னத்துக்கு 2 போகிறமும் சரி, 12, 2 அல்லது 3, 11 இதுக்கெல்லாம் வேறு கிரகம் இல்லாமல் செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு, செவ்வாய் சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது இது எடுத்து பாருங்கள். நிச்சயமாக விவாகரத்து பெற்றிருக்கணும். லக்கிலி அவங்க தாமதமாக 33, 37க்கு மேலே திருமணம் நடந்திருக்குன்ட்டு விதி. அப்படி நடந்திருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நான் 7ஆம் இடத்துல என்ன கிரகம் சொல்லவில்லை, 7ஆம் இடத்தை பார்த்த கிரகம் சொல்லவே இல்லை.